ப்ளஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் இன்றைக்கி நம்ம அரே டாட் ஃப்ளாட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு அரே இருக்குது நமக்கு, அரே 1, அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டைமென்ஷனல் அரே இன்சைட் அரே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு அரே இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு அரே ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதாவது 0, 1, 2 செகண்ட் எலமெண்ட்டில் நமக்கு இன்னொரு அரே இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த அரே வந்து நமக்கு ரிசல்டண்ட்டில் டைரெக்டாக இந்த மாதிரி அரேவாக இல்லாமல் ஒரு டைரக்ட் எலமெண்ட் வேல்யூவாக வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ளாட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒன்லி 1 டைமென்ஷனல் அரேவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ளாட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 அதான் அரே ஆஃப் 3, 4 இருந்தது வந்துட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. சப்போஸ் நமக்கு வந்து இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே, அதாவது 2 லெவல் அரே இந்த மாதிரி இருக்குது, ஒரு அரேக்குள்ள அரே அந்த அரேக்குள்ளே இன்னொரு அரே அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ளாட்க்கு வந்து நம்ம ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கலாம். அதாவது எத்தனை லெவல் நம்ம ஃப்ளாட் பண்ண போகிறோமோ அத்தனை லெவல் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் 2, 1 அந்த மாதிரி என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ 1 கொடுத்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி 1, 2, அண்ட் தென் ஒரு அரே ஆஃப் 3, 4 அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம 2 கொடுக்குறதுனால இந்த 2 லெவல் அரேவும் ஃப்ளாட் ஆகிட்டு நமக்கு ஒரு சிங்கிள் அரேவாக வரப்போகுது. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கும் இது அவுட்புட்டில். ஓகே, சப்போஸ் நமக்கு எத்தனை டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னு தெரியாது, ஸோ ஒரு அன்பிரடிக்டபிள் அமௌண்ட்டாக வரப்போகுது, அது எல்லாத்தையும் நம்ம ஃப்ளாட் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு கீவேர்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் என்ன டைமென்ஷன் அப்படின்னே நமக்கு தெரியாது. ஸோ எல்லா டைமென்ஷனையும் ஃப்ளாட் அவுட் பண்ணி ஒரு சிங்கிள் டைமென்ஷனாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு கீவேர்ட் கொடுக்குறோம். ஸோ இதில் நமக்கு எல்லாமே ஃப்ளாட் ஆகி வருது.